இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு முக்கியமான காணொலியை உங்களுக்கு வழங்கலாம் என பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், மாகாண சபை உறுப்பினர்களாக இருக்கட்டும், வட்டார உறுப்பினர்களுக்கு பாரிய பங்கு இருக்குது என்பது அந்த டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் அவதானித்த மட்டில் நாங்கள் பார்வையிட்டதில் ஒரு சில வேலை திட்டங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. இன்னும் ஒரு இந்த வீதி இந்த தார் வாகனம் என்று வந்திருக்குது. தொடர்ந்து காணொலியோடு இணைந்திருங்க. ஆகவே இந்த 500 மீட்டரும் சீர் செய்து கொடுத்தால் அந்த வட்டாரத்தில் இந்த வீதி வந்து நிரந்தர வீதியாக காப்பீட் வீதியாக நடைபெற்று வருகின்றது. உண்மை அதால் வந்து நீ எந்தவித சிரமங்களையும் எதிர்நோக்க வேண்டிய தேவை இல்லை. உங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். நீங்கள் எங்களை பிரச்சனை தீர்த்து தரணும். இது குமுளமுனை பிரதான வீதியில் இருக்கிற இந்த பாலம் கரியாலன் நாகப்படுவான் மத்தி பொதுச்சந்தைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற மதிலே நிறைய வேலை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து பத்மசேனன் லிடான் டியூடர். கரியாலை நாகப்படுவான் வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதேச சபை உறுப்பினராக இருக்கின்றேன். இவ்வாறாக பல செயல்பாடுகள் நமது வட்டாரத்தில் வந்து நிறைய செயல்பாடுகள் வந்து வணக்கம் அன்பான தாயக உறவுகளே. பிகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் ஒரு முறை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு, அது மட்டுமல்லாது எங்களுடைய காணொளிகளை ஷேர் பண்ணி எங்களுடைய யூடியூப் தளத்துக்கு உங்களுடைய பங்களிப்பை வழங்குமாறு மிகவும் தயவாக கேட்டுக்கொண்டு, எங்களுடைய விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு முக்கியமான காணொலியை உங்களுக்கு வழங்கலாம் என யோசிக்கிறோம். பூநகரி பெருநிலப்பரப்பிலே பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்குள் பிரதேச சபை பூநகரி பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், மாகாண சபை உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவர்களை காட்டினும் இந்த பிரதேச சபையிலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த வட்டாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த கௌரவ பிரதேச சபை உறுப்பினர்களுக்குத்தான் பிரதேசத்தினுடைய கிராம மட்ட பிரச்சனைகளை நன்கு தெரியும். அவர்களுடைய அபிவிருத்தி தேவைப்பாடுகள் தெரியும். மக்களுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்கள் தேவைப்பாடுகள் தெரியும். அந்த வகையிலே பூநகரியினுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியிலே முன்னுதாரணமாகவும் முன்மாதிரியாகவும் செயற்படக்கூடிய ஒரு வாய்ப்பொன்று இந்த உள்ளூராட்சி மன்றங்களில், குறிப்பாக பிரதேச சபை வட்டார உறுப்பினர்களுக்கு பாரிய பங்கு இருக்குது என்பதை யாவரும் அறிவீர்கள். அந்த வகையில் நாங்கள் கடந்த 2 பூநகரி பிரதேசத்தில் 2 அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அண்மையில் நடைபெற்றிருந்தன. இந்த 2 கூட்டங்களிலும் எனக்கும் வாய்ப்புகள் கிடைத்திருந்தன. அந்த டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் அவதானித்த மட்டில் பூநகரி பிரதேசத்தில் பூநகரி பெருநிலப்பரப்பிலே பூநகரி பிரதேச சபைக்கு உட்பட்ட கரியாலன் நாகப்படுவான் வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் டிலான் சார் அவர்களுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு கொஞ்சம் அவருடைய பிரதேசம் சார்ந்த பதிவுகளை இட வேண்டும் என்ற நோக்கப்பாடு தென்பட்டிருந்தது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அங்கே 2 மீட்டிங்கில், அதாவது 2 பூநகரி அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயும் தன்னுடைய பிரதேச சபைக்கு அப்பால் அங்கிருக்கிற திணைக்கள தலைவர்களோடு தன்னுடைய வட்டாரம் சார்ந்ததாக, ஏனைய பிரதேசத்தை விட்டாலும் தன்னுடைய வட்டாரம் சார்ந்ததாக பல தேவைப்பாடுகளை அவர்களுக்கு முன்வைத்து அவர்களை அதை நிவர்த்தி செய்வதற்கு எத்தனிக்கின்ற பல சந்தர்ப்பம், 2 சந்தர்ப்பங்களிலே பல சந்தர்ப்பங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இருந்த போதிலும் அவருடைய அந்த துடிதுடிப்பான தன்னுடைய தேவைப்பாட்டை அங்கிருந்தவர்களுள் அவரை எங்களுக்கு ஒரு வகையிலே கவர்ந்திருந்தது. ஆகவே நாங்கள் கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் டிலான் சாரோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு உங்களுடைய பிரதேசம் சார்ந்த சில தகவல்களை வழங்க வேண்டும் என கேட்டிருந்தோம். அதற்கு அவர் உடன்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய நேர காலங்களையும் கருத்தில் கொள்ளாது எங்களோடு வந்து அங்கே தங்களுடைய முழுமையாக இல்லாட்டின் தன்னுடைய நடக்கின்ற வட்டாரத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்பாக களத்துக்கு சென்று நேரடியாக தகவல்களை அங்கேயே நின்று வழங்கியிருந்தார். அந்த இடத்திலே நான் டிலான் சார் அவர்களிடம் கேட்டுக்கொண்ட 3 கேள்விகள் வெளிப்படக்கூடிய மாதிரி பதிலை வழங்குமாறு கேட்டிருந்தேன். ஒன்று, உங்களுடைய வட்டாரத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அபிவிருத்தி செயற்பாடுகளை குறிப்பிடுமாறு நாங்கள் கூறியிருந்தோம். அடுத்தது 2வது விடயம்,
உங்களுடைய பூநகரி பிரதேச சபைக்கு அப்பால் ஏனைய திணைக்களங்களில் இருந்து நீங்கள் நிதி மூலங்களை பெற்றிருக்கிறீர்களா அல்லது வளங்களை பெற்றிருக்கிறீர்களா அல்லது அது தொடர்பான ஏதாவது முயற்சிப்பாடுகளை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்களா என்பது தொடர்பான ஒரு வினாவை நான் அவரிடம் கேட்டிருந்தேன். இன்னொன்று கேட்டிருந்தேன், உங்களுடைய பிரதேசத்தில் உங்களுடைய வட்டாரத்தில் இன்னும் நிறைவேற்றப்படாத தேவைப்பாடுகள் இருக்கின்றனவா? ஆகவே இந்த 3 கேள்விக்குரிய விடைகள் வரக்கூடிய மாதிரி உங்களுடைய பதிவுகளை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டிருந்தேன். அதன் அடிப்படையிலே அவருடைய நேர காலத்தையும் கருத்தில் கொள்ளாது எங்களோடு நீண்ட நேரமாக எங்களோடு வந்து அது மதிய வெயில் நேரம் தங்களுடைய களத்துக்கு சென்று சில உரிய நபர்களையும் அந்த இடத்தில் எங்களால் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அவரையும் ஒழுங்குபடுத்தி இந்த கரியால நாகபடுவானுடைய வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி செயற்பாடுகள் மற்றது தாங்கள் வெளியின் திணைக்களங்களோடு பெற்றுக்கொண்ட உதவிகள் சம்பந்தமாகவும் இன்னும் தங்களுக்கு இருக்கின்ற தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் சிறந்த ஆக்கபூர்வமான பதில்களையும் விடயங்களையும் எங்களுக்கு வழங்கியிருந்தார். ஆகவே அது தொடர்பான காணொலியோடு தான் நீங்கள் தற்போது இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்து கொள்ளுங்கள். அவர் குறிப்பிடுகிற விடயங்களை நீங்களே நேரடியாக கண்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சில நாங்கள் பார்வையிட்டதில் ஒரு சில வேலை திட்டங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. இன்னும் ஒரு சில வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில வேலை திட்டங்களுக்கான செயற்பாடுகள் முன்மொழியப்பட்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போதுதான் நாங்கள் பார்த்தோம், இந்த பூநகரி பிரதேசத்திலே கரியால நாகபடுவானுக்கு பொறுப்பாக இருக்கின்ற கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் டிலான் சார் அவர்களுடைய நடவடிக்கை எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. ஆகவே மக்கள் நீங்களும் ஒருக்கா அவதானித்து கொள்ளுங்கள். உங்களுடைய வட்டாரம் உங்களால் தெரிவு செய்யப்பட்டு உங்களோட பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு நபரால் இவ்வாறு தன்னுடைய வட்டாரத்தை இந்த டிலான் சார் அவர்களால் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கின்ற போதும் ஏனையவர்களும் இவ்வாறான பணிகளைத்தான் முன்னெடுத்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறோம். ஆகவே இவ்வாறான பதிவுகளை நீங்களும் பார்த்து உங்களுடைய பிரதேசங்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக நீங்களும் கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள். நன்றி. தொடர்ந்தும் எங்கள் காணொலியோடு இணைந்திருங்கள். இந்த வீதி கரியால நாகபடுவான் கிழக்கு இந்த பிஓசி அருகாமையில் இருக்கிற வீதி. இது 500 மீட்டர் வரையான தூரம் காபெட் இடப்படுவது வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்குது. அது தொடர்பான அந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாங்க அந்த வேலை திட்டம் எப்படி நடக்குதுன்றதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீதி நீண்ட காலமாக இந்த கரியால நாகபடுவான் மக்களுடைய பெரிய ஒரு துப்பாக்கிய நிலை இந்த வீதி. அவர்கள் அங்கால 500 மீட்டருக்கு அங்கால கான்கிரீட் இடப்பட்டு அந்த வீதி செப்பனிடப்பட்டிருக்குது. இந்த இடையில் இருக்கிற 500 மீட்டரான வீதி தான் அவர்களுக்கு பெரிய சிக்கலான வீதி. அதை விட இந்த கரியால நாகபடுவான் கிழக்கு இந்த வீதி தான் அந்த கரியால நாகபடுவான் அங்கே இருக்கிற குடும்பங்களை விட்டு இங்கே இருக்கிற ஆக்களும் அந்த வீதியைத்தான் அதிகமாக பயன்படுத்துவதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அந்த கரியால நாகபடுவான் கிழக்கு பிஓசி வீதி தான் அந்த காவெற்றிடப்படுகின்ற செயற்பாடு தற்போது துரிதகதியில் நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த தார் வாகனம் இங்கே வந்திருக்குது. அங்கால வாங்க போய் பார்ப்போம். அந்த அங்கால வேலையை நடந்து கொண்டிருக்குது. சரி, கொஞ்சம் முழுமையாக கல் பரப்பப்பட்டு இது வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கு. வாங்க நாங்கள் இது சம்மந்தமாக தான் கலைச்சி பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காணொலியோடு இணைந்திருங்க. சாப்பாடு எந்த மாதிரி இல்லையா? இல்லை வேளாண் சமைக்க விட்டால்
இந்த வீதி இந்தியாவில் போய் இது காவேரி ஒதுங்கினோம் அங்கால கொங்குரீட்டு இருக்குது. ஆகவே இந்த 500 மீட்டரும் சீர் செய்து கொடுத்தால் அங்கால கொங்குரீட்டால் மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் கரியானாவுடன் வட்டார பிரதேச உறுப்பினர் லிடான் கதைக்கிறேன். எங்களை கரியானாவுடன் கிழக்குக்கு செல்கிற வீதி வந்து பல ஆண்டுகளாக குன்றும் குழியுமாகவும் வீதி வந்து சேதமடைந்து பல சிரமங்கள் மத்தியில்தான் மக்களும் மாணவர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் என பலரும் சிரமத்தின் மத்தியில் தான் இந்த வீதியால் பயணித்த வண்ணம் இருந்தனர். உண்மையிலே வந்து பல பேருடைய கோரிக்கையாக இருந்தது இந்த வீதியை வந்து புனரமைக்கணும்னு சொல்லி. அதற்கு நாங்கள் சபையில் முன்வைச்சு பூனேரி பிரதேச சபையில் வந்து இந்த கோரிக்கையை நான் ஃபோட்டோ எடுத்து ஆதாரபூர்வமாக சில இதில் கொண்டு கதைச்சிருந்தேன். நான் அந்த வகையில் வந்து பிரதேச சபை தவிசாளர் வந்து உண்மையில் இந்த விடயத்தை வந்து உடனடியாக கவனம் செலுத்தி இதை வந்து கள விஜயம் செய்து பார்வையிட்டு இதுக்கான நிதியை வந்து கௌரவ தவிசாளர் வந்து மாவட்ட செயலாளரோட கதைச்சு டிஎஸோட கதைச்சு மாவட்ட செயலாளரோட கதைச்சு உண்மையிலே பெரிய சிரமங்களுக்கு மத்தியில் உண்மையிலே மீள்குடியேற்ற அமைச்சு மூலமாக 10 மில்லியன் ரூபாவினை மாவட்ட செயலாளரோடாக பிரதேச சபைக்கு பெற்று தந்து அதன் மூலமாக நமது வட்டாரத்தில் இந்த வீதி வந்து நிரந்தர வீதியாக காப்பீட்டு வீதியாக நடைபெற்று வருகின்றது. உண்மையே வந்து மக்களுக்கு வந்து சிறந்த ஒரு செயல்பாடாகவும் மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடாகவும் அனைவராலும் சொல்லப்பட்டு வருது. அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்து இந்த வீதியை வந்து பார்வையிட வந்து நாங்கள் மிகவும் நேர்த்தியான முறையில் சிறந்த முறையில் இந்த வீதி வந்து புனரமைக்கப்பட்டு வருவதை நான் காணக்கூடியதாக இருக்குது. இதன் மிகுதி வந்து கான்கிரீட் வீதியாக இருக்கிறது. அதோட வந்து இந்த வீதி வந்து இணைக்கப்படுது. அதால் வந்து நீ எந்தவித சிரமங்களையும் எதிர்நோக்க வேண்டிய தேவை இல்லை. உண்மையிலேயே இந்த பிரதான வீதி வந்து இந்த வட்டாரத்தில் வந்து கிட்டத்தட்ட 1700 குடும்பங்கள் வந்து பயன்பெற்று வருகினோம். அதை விட மேலதிகமான விவசாயிகள் வியாபாரிகள் என பலரும் இந்த வீதியால் வந்து பயணித்து இருக்கிறதால பெறுமதி வாய்ந்த ஒரு செயல்பாடாகத்தான் நான் இதை நான் பார்க்குறேன். உண்மையிலேயே இந்த கிராமத்துக்கு அல்லது இந்த கரியானாவோட கிழக்கு வாழ் மக்களுக்கு வந்து பெரிய ஒரு கொடையாக இந்த வேலையை வந்து பார்க்கப்படுது. இதுக்கு உண்மையாகவே நிதி ஒதுக்கி தந்த மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சுக்கு மிக்க நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த வீதியால் வந்து இனி வரும் காலங்களில் மாணவ செல்வங்கள் பெற்றார் விவசாயிகள் இந்த கிராமத்து வாழ் மக்கள் அயல் கிராம வாழ் மக்கள் அனைவருமே சிறந்த முறையில் பாதுகாப்பான முறையில் இந்த பாதையை வந்து பயன்படுத்துகிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன். நான் வந்து கரியானாடு அங்கலாக்கு கிராம சங்க தலைவர். என் பேர் வந்து பிஜிரத்ன உமாபரன். இந்த வீதி வந்து 13 வருஷமாக பாழடைஞ்ச நிலையில் இருந்தது. அப்போ இதுக்கு வந்து ஒரு புனரமைப்பு நடந்து அது திருப்பி வீதி பாதிக்கப்பட்ட பிறகு நிறைய கடிதங்கள் இருந்த ஆர்டிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்கு நடைமுறையில். அப்போ எங்களுக்கு வந்து எங்களோட பிரதேசத்தில் வந்து பூனே பிரதேசத்துக்கு எங்களுக்கு கரியானாவோட வட்டாரத்தில் வந்து பிரதேச வேட்பாளராக போட்டியிட்ட எங்களோட ரதன்னு சொல்லி மாஸ்டர் எங்களோட கிராமத்தவர். அப்போ அவர் ஊடாக நான் வந்து அவருக்கு அதிக வெற்றிகள் அவர் பெற்றிருக்கிறார். இந்த மக்களின் ஆணையால் அவர் இதுக்குள்ளே பிரதியாக வந்திருக்கிறார். அப்போ அவர் பிரதியாக வந்ததால் இப்போ அவரை ஊடாகத்தான் நான் போய் உங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம், நீங்கள் எங்களோட பிரச்சனை தீர்த்து தரணும்னு கேட்டதுக்கு இணங்க அவர் எனக்கு வாக்குறுதியும் தந்தார். நான் நிச்சயமாக உங்களோட கிராம பிரச்சனையை நான் கட்டாயம் பார்ப்பேன் என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகு இதுக்குள்ளே வந்து 1500 குடும்பம் மேலானவை போய் வரையினோம். 1500 குடும்பத்துக்கு மேற்பட்ட மக்களின் பயண பாதை இது. அப்போ இந்த பாதையை வந்து தான் நிச்சயம் செய்திருவேன்னு சொல்லி எனக்கு சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட நாளையிலேயே அந்த வேலையை முடித்து தந்திருக்கிறார். அப்போ வேலை நடந்து கொண்டு இருக்குது. மற்ற எங்களுக்கு வீதி லைட்டில் பொறுத்த வேலைகள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார். இன்னும் செய்ய வேண்டிய தேவையெல்லாம் தான் பூர்த்தி செய்தாருன்னு இருக்கிறார்.
இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான் இது குமுளமுனை பிரதான வீதியில் இருக்கிற இந்த பாலம் பல்நெடுங்காலமாக சீர்கெட்ட நிலையில் இருந்திருக்கிறது. இதை இப்பொழுது புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் புனரி பிரதேச சபை உறுப்பினரும் குமுளமுனை கிராம அபிவிருத்தி சங்க தலைவருமாகவும் இருக்கிறேன். என் பேர் வந்து பத்மசேனன் லிடான் டியூடர். நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்ற இந்த பாலம் வந்து குமுளமுனைக்கு செல்லுகின்ற பிரதான வீதி. இந்த பிரதான வீதியில் வந்து இன்றைக்கு 70 வருடங்களுக்கு முற்பட்ட இந்த பாலம் வந்து மிகவும் சேதமடைந்து வாகனங்கள் செல்ல முடியாத நிலை காணப்பட்டது. இதை வந்து ஆதாரபூர்வமாக நாங்கள் சபையில் வந்து நான் முன்வைத்து இந்த நிலைமையை வந்து எடுத்து கூறிய விளைவாக நமது பூனரி பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் மற்றும் கௌரவ செயலாளரின் பார்வை கொண்டு சென்று உடனடியாகவே இதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பாலம் வந்து கட்டுமான பணிக்காக நிதி ஒதுக்கப்பட்டு வேலை நடைபெற்று வருகின்றது. உண்மையிலேயே வந்து குமுளமுனை என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பெரும் கிராமமாக இருந்து வருகின்றது. ஆனால் பல கட்டுமான வேலைகள் புனரமைப்பு வேலைகள் வந்து செய்யப்படாமல் இருக்கின்றது. அந்த வகையில் வந்து இந்த பாலம் வந்து முன்னுதாரணமான செயல்பாடு. இதைத் தொடர்ந்து நாங்கள் இந்த பிரதான வீதி வந்து மிகவும் மோசமான முறையில் சேதமடைந்து காணப்படுகின்றது. இதை வந்து நாங்கள் புனரமைக்கக்கூடிய செயல்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம். அதை தொடர்ந்து வந்து இந்த கிராமத்தில் பலதரப்பட்ட வயல் வீதிகள் வந்து சேதமடைந்து காணப்படுகின்றது. இதால் வந்து விவசாயிகள் நெல்லை விதைப்புக்கு செல்லையும் சிரமங்கள் மத்தியில் தான் நெல்லை கொண்டு போகிறதும் உரங்களை கொண்டு போகிறதும், அதை தொடர்ந்து இப்போ இந்த அறுவடை செய்த நெல்லை கொண்டு வரைக்கையும் பெரிய சிரமப்பட்டு தான் இந்த வீதிகளால் பயணம் செய்து வருகின்றோம். இந்த குமுளமுனை கிராமம் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கிராமமும் பல தொழில்களை உள்ளடக்கிய, அதாவது பிரதான தொழில் வந்து விவசாயம், அதோட கடல் தொழில், அப்படி வந்து பலதரப்பட்ட ஒரு வளம் மிகுந்த ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பூனரி பிரதேச சபைக்குட்பட்ட ஒரு கிராமமாகவும் ஒரு எல்லா வளங்களும் உள்ள ஒரு அழகிய ஒரு கிராமமாகவும் இந்த குமுளமுனை கிராமம் வந்து அமையப்பெற்றிருக்கின்றது. எனவே இந்த கிராமத்தில் வந்து சில செயல்பாடுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு பிரதேச சபையால் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வந்து இந்த பாலம் வந்து எல்லாராலையும் விரும்பப்படுற அல்லது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இது வந்து சிறந்த முறையில் வந்து போக்கு இல்லாமல் பாலம் மாதிரி கட்டப்பட்டு 40 அடி கான்கிரீட் வீதி வந்து போடப்பட இருக்கின்றது. இந்த மதால வந்து கரியானாடுவான் குளத்துக்கு உட்பட்ட வயல்களிலிருந்து வரும் கழிவு நீர் வந்து இந்த கால்வாய் ஊடா இந்த மத ஊடாக நாச்சுக்குடா குளங்களுக்கு சென்று அப்படியே கடற்கரைக்கு செல்லுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. மழை காலங்களில் வந்து இது உடைப்பட்டதால் எல்லாம் அடைஞ்சு இது வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்ற நிலைமை வந்து காணப்பட்டது. இனிவரும் காலங்களில் இந்த பாலத்தை நாங்கள் புனரமைப்பு செய்துட்டோம்னு சொன்னால் நீர் வந்து வெள்ளம் தேங்குற நிலைமை வந்து காணப்படாது. அதை விட மக்கள் வந்து சிறந்த முறையில் போக்குவரத்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வந்து காணப்படும். உண்மையிலே வந்து இந்த செயல்பாட்டை மேற்கொள்கிறதுக்கு பெரிதும் உதவி புரிந்த கௌரவ தவிசாளர் மற்றும் கௌரவ மதிப்புக்குரிய செயலாளர் மற்றும் அனைவருக்கும் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் மிக்க நன்றிகளை இந்த கிராம மக்கள் சார்பாக கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் என்ற ரீதியில் நான் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த வடிகால் அமைப்பு கரியாலன் நாகப்படுவான் மத்தி டொன்போஸ்கோக்கு அருகாமையில் இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பாலம் வந்து கால்வாய் வந்து உண்மையிலேயே இந்த கரையாட மத்தியில் வந்து குறிப்பிட்ட குடும்பங்கள் வந்து வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழை காலங்களில் வந்து வெள்ள நீர் ஓட முடியாத இடமில்லாத வகையில் தண்ணி தேங்கி நின்று
அசுத்தமான முறையில் நுழம்புகள் பெருகி பெரிய சிரமப்பட்ட வேளையில் பூநெறி பிரதேச சபை இந்த பார்வை கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து வந்து பார்வையிட்ட விளைவாக நிரந்தர கால்வாய் ஒரு பெரிய பகுதி கட்டப்பட்டு வீதி பாதை தற்காலிகமான முறையில் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது 19ஆம் கட்டையில் இருக்கிற அந்த பொதுச்சந்தைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற மதிலே, அதைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது எங்களோட குமுளமுனை கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய பொருளாளரும் எங்களோட வந்திருக்கிறார். அப்போ அவர்களுடைய அந்த கரியால நாகோடுவான் வட்டாரத்துக்கு உட்பட்டு தான் இந்த குமுளமுனை பகுதி, அதனுடைய அபிவிருத்தி பணிகள் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஞானசேகரம் சத்தியசேகர். நாங்கள் குமுளமுனை ஆடிஎஸ் பொருளாளராக இருக்கிறேன். பல ஆண்டுகளாக சமூக கிராம வேலை திட்டங்களில் பொறுப்பேற்று செய்து வருகின்றோம். அந்த வகையிலே எமது கிராமத்தில் உள்ள வேலை திட்டங்கள் நிறையவே சிறப்பான முறையில் பிரதேச சபையினால் எங்களது பூநகரி பிரதேச சபையினூடாக நிறைய வேலை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் எமது குமுளமுனையை கரியாலநாவுடன் குமுளமுனையை சேர்ந்த பொதுச்சந்தை 10 மாவட்ட பொதுச்சந்தை மதில் கட்டு வேலைகள், மற்றது வீதி புனரமைப்பு வேலைகள், ஏனைய வேலை திட்டங்கள் நிறையவே சிறப்பான முறைக்கு நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் எமது பிரதேச சபை உறுப்பினர் எமது கரியாலநாவுடன் குமுளமுனை பிரதேச உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி கூறக்கூடிய மாதிரி இருக்கிறோம். அதை விட எங்களோட தவிசாளர் அவர்களுக்கும் அவர்கள் திறமையாக செயற்படுறார் என்பதனை அவருக்கு நன்றி கூட காணப்பட்டிருக்கின்ற மக்கள் சார்பாக. அதை விட பிரதேச சபை செயலாளர் அவர்களும் நான் சில வீதிகளை இப்போ நேரடியாக கதைச்ச இடத்திலேயும் அதுக்கு உறுதியளித்து அந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதனூடாக எமது கிராமம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்து வருகின்றது. அதுக்கு மூல காரணமாக எமது பிரதேச உறுப்பினர் தவிசாளர் அவர்கள் நிறையவே பாடுபட்டு வருகின்றார்கள் என்பதனையும் நான் இந்த இடத்தில் தெரியப்படுத்தி விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து பத்மசேனன் லிடான் டியூடர். கரியாலை நாகோடுவான் வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதேச சபை உறுப்பினராக இருக்கின்றேன். அந்த வகையில் வந்து பலதரப்பட்ட வேலைகள் வந்து பூரணப்படுத்தப்படாமலும் பல புனரமைப்பு வேலைகள் வந்து இந்த வட்டாரத்தில் வந்து செய்யப்பட வேண்டியிருந்தது. மக்களின் கோரிக்கைகளுக்கு அமைவாக நான் சபைக்கு பூநகரி பிரதேச சபைக்கு இந்த விடயங்களை கொண்டு சென்று கௌரவ தவிசாளர் மற்றும் செயலாளர் என்பவர்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் மூலம் பல வேலை திட்டங்கள் வந்து இங்கே நடைபெற்று வருகின்றது. உண்மையிலே வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய சிறந்த தலைமைத்துவம், சிறந்த வழிகாட்டல், ஊக்குவிப்பின் அடிப்படையிலும் பூநகரி பிரதேச சபையின் தவிசாளர் அவர்களது சிறந்த தலைமைத்துவத்திலும் பூநகரி பிரதேச சபையின் செயலாளர் அவர்களது ஆளுமை மிக்க செயற்பாடுகளாலும் பூநகரி பிரதேச சபையால் வந்து பல வேலை திட்டங்கள் குறுகிய தேர்தல் நடைபெற்று முடிந்து கிட்டத்தட்ட 5-6 மாதங்களுக்குள் பல வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் வந்து எங்களுடைய வட்டாரத்தில் மட்டும் நிறைய வேலை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அதன் வரிசையில் 19ஆம் கட்டை பொதுச்சந்தை மதில் அமைத்தல், கரியாலநாவுடன் கிழக்கு பிஓசி பேங்க் அருகாமையிலான பிரதான வீதி புனரமைப்பு 10 மில்லியன் செலவில் மேற்கொள்ளப்பட வருகின்றது. அந்த வகையில் வந்து அடுத்ததாக கரியாலநாவுடன் மத்தி டொன்பஸ்கு அருகாமையில் கழிவுநீர் தேங்கி நிற்கின்ற மழை காலங்களில் கழிவுநீர் தேங்கி நிற்கின்ற இடங்கள் வந்து வழிந்து செல்ல முடியாத நிலைமை காணப்பட்டது.
அதனை பார்வையிட்டு பிரதேச சபையால் வந்து நிரந்தரமாகவும் தற்காலிகமான முறையிலும் கால்வாய் வந்து அமைக்கப்பட்டு வேலை முடிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக குமுளமனை பிரதான வீதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பாலம் சேதமடைந்து காணப்பட்டமையினால் பயணம் செய்ய முடியாமல் மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாயிருந்தனர். அதையும் வந்து உடனடியாக நிதி ஒதுக்கி புனரமைப்பு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக குமுளமனை உள்ளக வீதி ஒன்று 10 மில்லியன் ரூபாய் செலவில் நிரந்தர வீதி அமைக்கும் செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக கரியாலநாவுடான் கிழக்கு கரியாலநாவுடான் மத்தி மயானங்கள் வந்து புனரமைக்கப்பட்டு ஜேசிபி மூலமாக துப்புரவு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குமுளமனை சேமக்காலை புனித அந்தோனியார் ஆலய சேமக்காலை துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாறாக பல செயல்பாடுகள் நமது வட்டாரத்தில் வந்து நிறைய செயல்பாடுகள் வந்து கட்டுமான பணிகள் வந்து பூநெறி பிரதேச சபையால் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதே போல் ஒவ்வொரு வட்டாரங்களையும் வந்து நிறைய வேலை திட்டங்கள் பூநெறி பிரதேச சபையால் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அத்துடன் நமது வட்டாரத்தில் வந்து நிறைய வேலைகள் வந்து செய்யப்பட வேண்டியும் உள்ளது. தேவைகள் வந்து நிறைய இருக்கின்றது. அந்த வகையில் கரியாலநாவுடான் மத்தியூடாக இலக்கம் 2 பாடசாலை செல்லும் பிரதான வீதி புனரமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு காரணம் இரிகேஷன் வாய்க்கால் வீதிக்கு அருகாமையில் செல்வதன் காரணமாக அந்த வீதி பல காலமாக புனரமைக்கப்படாத நிலைமை காணப்படுகின்றது. அதனை நாம் உரிய திணைக்களத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்தியுள்ளோம். அவ்வேலைகளும் மிக விரைவில் நடைபெறும் என்று அந்த திணைக்களம் உறுதிபட கூறியிருக்கின்றது. அதே போல் நாங்கள் பூநெறி பிரதேச சபையால் மட்டும் பல வேலைத்திட்டங்களை நம்பியிருக்காது பல திணைக்களங்கள், உதாரணமாக நீர்ப்பாசன திணைக்களம், அதே போல் மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், இவ்வாறாக பல திணைக்களங்கள் நிறுவனங்களில் நாங்கள் சென்று மக்கள் பிரதியாகி நான் கௌரவ தவிசாளரின் ஆலோசனைக்கு அமைவாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களது வழிகாட்டலுக்கு அமைவாகவும் நமது மக்களுடைய பிரச்சனைகளை உரிய திணைக்களங்களுக்கு நாங்கள் கொண்டு சென்று பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். உதாரணமாக நமது வட்டாரத்தில் வந்து பிரதானமான தொழில் வந்து விவசாயம் மேற்கொள்ளுகின்ற வேலை வந்து நெல்லை வயலுக்கு கொண்டு செல்லும் போதும் அறுவடை செய்து மீண்டும் நெல்லை வீடு கொண்டு செல்லும் போதும் வீதிகள் வந்து குன்றும் குழியுமாக காணப்படுவதனால் பெரும் சிரமத்துக்கு உட்பட்ட நிலைமை காணப்படுகின்றது. அதனை உரிய தரப்பினர் வயல் வீதிகளை புனரமைப்பு செய்து தர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் வந்து அடுத்த விஷயம் வந்து யானை அட்டகாசம். நமது வயல் நிலங்கள் குடியிருப்புகளில் வந்து யானை வந்து சேதம் விளைவிக்கக்கூடிய நிலைமை வந்து காணப்படுகின்றது. எனவே உரிய தரப்பினர் வந்து யானை வேலிகளை அமைத்து நமது மக்களுடைய ஜீவனோபாயமாக காணப்படுகின்ற விவசாயத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு குடியிருப்புகளில் உயிர் சேதங்களை ஏற்படுத்தாத வகையில் யானையை கட்டுப்படுத்தக்கூடிய யானை வேலிகளையும் வெகு சீக்கிரம் செய்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது வட்டாரத்தில் பல வீதிகள் வந்து இன்னும் மண்ணும் குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. உதாரணமாக குமுளமனை பொது மண்டபத்திலிருந்து நொச்சிமனை கடற்கரை வரையான வீதிகள் வந்து மிகவும் மோசமான முறையில் பிரதான வீதி மிகவும் மோசமான முறையில் சேதமடைந்தும் வரும் மண் வீதியாகவே காணப்படுகின்றது. எனவே அந்த வீதியையும் வெகு சீக்கிரம் நிரந்தர வீதியாக புனரமைப்பு செய்து தர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு மீண்டும் எங்களுடைய பூநெறி பிரதேச சபையின் ஊடாக பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்து வாரோம். அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற கௌரவ தவிசாளர் மற்றும் மதிப்புக்குரிய செயலாளர் மற்றும் என்சக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நமது வட்டார மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் நமது பூரண ஒத்துழைப்பும் இருக்கும் என்பதையும் கூறி மீண்டும் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.